ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அஸ்வினி vlogs. அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி கான்வெகேஷன். எல்லோரும் இங்கே மீட் பண்ண போகிறோம். ஆனால் அதிசயமாக நான் 10 நிமிஷம் லேட்டு. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். யாராலையும் நம்ப முடியாது, நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே நான் தான் லேட் கம்மர். இன்றைக்கி சீக்கிரமாக வந்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மெட்ரோவில் பார்க்கலாம் எப்போ வராங்கன்னு. 7:30 இருக்கணும். 7:50 ஆகிடுச்சு. எங்கள் காலேஜில் ஃபோன்லாம் அலோடு இல்லை. ஆனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் குட்டி குட்டி கிளிப்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்த அப்புறம் அப்படியே ஒரு ஜூஸ் கல்லில் போய் ஜூஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜில் போனோம். அண்ட் எங்கள் கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் எல்லாேருக்கும் அவுட்ஃபிட்டை கொடுத்துட்டாங்க, கிராஜுவேஷன் அவுட்ஃபிட். அண்ட் அதை போட்டுட்டு அப்படியே ஆடிட்டோரியம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அங்கே போய்ட்டு என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். இந்த ஆடிட்டோரியம் போயிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்களோட சீட்லலாம் கரெக்டாக போய் உக்காந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என்ன ஒரு சோகம்னா, என்னை மட்டும் வீடியோவே எடுக்கல. அதுதான் எனக்கு சோகமாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஃபைன், ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு vlog போடுறதுக்கு தான். உனக்கு எப்படி இருக்குது? பெருமையாக இருக்கா? உனக்கு மம்மி, நீ படிக்க வச்சதுக்கு 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள சொத்து என் கையில் இருக்கு. பெருமையாக இருக்கா? ஹாப்பி. இதானே பார்க்கணும்னு நினச்சேன். அம்மா இதுதான் மக்கள் என்னோடய கிளாஸ் ரூம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சுற்றி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகிற வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதுதான் காலேஜில் கொடுத்துருந்தாங்க. மக்களே, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 2 o'clock நான் வந்துட்டேன். ஸோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, பட் ஸ்டில் முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஈவன் லாஸ்ட் மினிட்ல கூட எது இருந்தாலும் மாறும். ஸோ அதை நான் இன்றைக்கி நல்லா நேரில் பார்த்தேன். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நான் நம்புகிறேன், அதிகமாக நான் நம்புகிறேன் யூனிவர்ஸை. ஸோ ஸ்டில் ஸோ அதான் நெக்ஸ்ட் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க என்ன, சாரியில் போறியா அப்படின்னு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, வீட்டிலையும் சரி அப்படின்னு கேட்டாங்க. பட் எஸ், ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது மட்டும்தான் சாரியில் போனேன். அதுக்கப்புறம் நான் போகல. கொரோனா செகண்ட் இயர் போயிடுச்சு. தேர்ட் இயரில் இன்றைக்கெலாம் சாரி, ஃப்ரைடே சாரி. ஸோ ஃப்ரைடே நான் வீக் ஆஃப் லீவ் எடுத்துருவேன். எக்ஸாம் டைமில் மட்டும் சாரி போட்டுட்டு போவேன், திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ அதோட இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என்ன சாரியில் பார்த்துருப்பாங்க. அப்படிதான் போச்சு. பட் நல்லபடியாக போச்சு. எல்லோரையும் பார்த்து பேசிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் என்னோடய கான்வெகேஷன் vlog. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய். அண்ட் சூன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.